சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, ராஷ்டிரிய ஜனதாதள தலைவரும் பீகார் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவுடன் அக்கட்சி எம்எல்ஏக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாட்னாவில் உள்ள தேஜஸ்வி யாதவ் இல்லத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்த் இணைகிறார். வசந்தி, பீகார் அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த நிலையில் தேஜஸ்வி யாதவ் இல்லத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்னவெல்லாம் பேசப்பட வாய்ப்பு இருக்கிறது? பீகார் அரசியல் தற்பொழுது எந்த அளவிற்கு இருக்கிறது, சொல்லுங்க. மோகன், இப்ப கடந்த கால சில நாட்களாகவே பீகார் அரசியல்ல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பீகார் கடந்த 2020 அந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தாங்க. அதுக்கு முதலமைச்சராக நிதிஷ்குமார் பொறுப்பேற்றாங்க. அதன் பிறகு 2 வருடங்கள் கழித்து 2022 தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பல்வேறு கருத்து முரண்பாடுகள் காரணமாக நிதிஷ்குமார் வெளியேறி ராஷ்டிரிய ஜனதா தளம், லல்லு பிரசாத்தோடைய ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைச்சாங்க. அது மகா கூட்டணி அப்படின்னு அழைக்கப்பட்டுள்ளது. அதே போல துணை முதலமைச்சராக ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர்களாக லல்லு பிரசாத் யாதவோட மகன் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாரு. இந்த நிலையில தற்போது குடியரசு தினம் நேற்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதலமைச்சர் அதாவது பீகாருடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த கர்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கு மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவித்தார் நிதிஷ்குமார் அறிவிச்சிருந்தாரு. அதே போல அதை தொடர்ந்து நிதிஷ்குமார் ஒரு கருத்தையும் பதிவிட்டிருந்தாரு. குறிப்பா வாரிசு அரசியல் குறித்து ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருந்தது. பேர் எதையும் குறிப்பிடாமல் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு லல்லு பிரசாத் யாதவும் ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தார். இதனால லல்லு பிரசாத் யாதவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையே ஒரு கருத்து முரண்பாடு நிலவி கொண்டிருந்த சூழல்ல தற்பொழுது இந்த முரண்பாடானது அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறதே சொல்லலாம். அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளோடைய எம்எல்ஏக்கள் மொத்தம் 78 பேர் இருக்காங்க. அவர்கள் தற்போது அரசு தரப்பில் வழங்கப்பட்ட கார்களை திருப்ப அளிச்சிருக்காங்க. இதன் மூலமா தற்போது இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோடைய ஆட்சி கூட்டணியில் இருந்து அவர்கள் விலகுவதான ஒரு அர்த்தத்தையே குறிக்கிறது. ஒரு புறம் தேஜஸ்வி, அதாவது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் தலைமையில தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆலோசனை கூட்டத்துல கூட்டணி தொடருமா இல்ல அதற்கான முடிவுகளை பிறகு அறிவிக்கலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் தான் பாட்னாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்எல்ஏக்கள் இன்னும் எம்எல்ஏக்களுக்கும் முழு விவரங்கள் நமக்கு தெரியல. இன்னொரு புறம் அமித்ஷா தலைமையில டெல்லியில ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதே போல நிதிஷ்குமார் தரப்பில் இருந்தும் இன்னும் எந்த தகவலையுமே தர வைக்கப்படல. அதாவது இந்திய கூட்டணியோடைய அது ஒருங்கிணைப்பாளராக, அதாவது அந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில நிதிஷ்குமாரோட பங்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. அவர் அந்த ஒருங்கிணைப்பாளராக அறிவிப்பாங்க அப்படின்னு அவரும் எதிர்பார்த்த நிலையில அந்த அறிவிப்பு வராதனால நிதிஷ்குமாருக்கும் சில மனசு கசப்புகள் இருந்ததாகவும் கூறப்படுது. இதெல்லாம் சேர்த்துதான் தற்போது இந்த சூழலுக்கு ஏற்பட்டதுக்காகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் இந்திய கூட்டணியில அவர் விலகுவது குறித்தும் தற்போது இந்த கூட்டணியிலிருந்து விலகுவதான எந்த ஒரு கருத்தும் அபிஷியலா வெளியாகல. இருப்பினும் தற்போது இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது பீகார்ல மொத்தம் 122 இடங்கள் பெரும்பான்மைக்கு இருக்கிறது. அதுல நிதிஷ்குமார் தரப்புல 45 எம்எல்ஏ இருக்காங்க. அதே போல ஆர்ஜேடி எம்எல்ஏ 79 இருக்காங்க. மொத்தம் இவர்கள் காங்கிரஸ் இவங்களாம் சேர்த்து ஆட்சி அமைத்திருந்த நிலையில தற்போது ஒருவேளை நிதிஷ்குமார் விலகும் பட்சத்துல ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸ்க்கும் சேர்த்து 144 தான், அதாவது பெரும்பான்மைக்கு குறைவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிலையில பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நிதிஷ்குமார் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஒருவேளை அவ்வாறு அவர் செய்யும் பட்சத்துல 5வது முறை பாஜகவுடன் அவர் கூட்டணி அமைக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியும். ஏன்னா 2005 பாஜகவில் இணைந்த அவர் தொடர்ச்சியாக பாஜகவுடன் வெளியேறுவதும் திருப்பூர் பாஜக கூட்டணிக்கு இணைவதுமான அவருடைய நடவடிக்கைகள் இருந்தது. தற்போது ஒருவேளை பாஜகவிற்கு அவர் போகும் பட்சத்தில் தற்போது 5வது முறையாக அவர் இணைவார் அப்படின்னு பார்க்கப்படுது. இருப்பினும் இந்த தகவல் முழுமையான பட்சத்தில் இன்று இரவுக்குள் தேஜஸ்வி தலைமையில் இருக்கக்கூடிய குழு என்ன ஆலோசனை எடுக்க போறது, அதே போல நிதிஷ் என்ன முடிவு எடுக்க போறாங்க இன்னைக்கு இரவுக்குள் தெரியும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஒருவேளை நிதிஷ்குமார் தலைமையில கூட்டணி அமையும் பட்சத்தில் நாளை
முதலமைச்சராக பாஜக கூட்டணியில் அவர் இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி வசந்தி.